அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு மவுண்டன் மேன் தசரத் மஞ்சி அப்படிங்கிற ஒரு மனிதருடைய உண்மை கதையை தான் சொல்ல போகிறேன். உலகத்திலேயே மலைகளின் மனிதன் என்று அழைக்கப்படுறவர் இவர் தான். எதனால் இவரை இப்படி அழைக்கிறாங்க? அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவருடைய உண்மை கதையை கேட்போம் வாங்க. இந்த பீகாரில் ஒரு குக்கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் சில 100 வீடுகள் இருக்குது. ஏழை பாழ மனிதர்கள் தான் அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் அவங்கெல்லாம் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு செங்கல் சூளையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த செங்கல் சூளைகளை வச்சுக்கிட்டு இருக்க நிலச்சுவான்தார்களுக்கு அடிமைகளைப் போல வேலை செஞ்சு வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த தசரத் அப்படிங்கிற 12 வயசு பையனுடைய அப்பாவுமே கடன் வாங்கி இருந்தார் அந்த லேண்ட்லார்ட் கிட்ட. ஆனால் தசரத் மஞ்சி என்ன பண்ணுறான், இந்த மாதிரி அடிமையாலாம் என்னால் வேலை செய்ய முடியாது, நான் போய் உழைச்சி பட்டணத்தில் வாழ போகிறேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், அந்த ஊரை விட்டே ஓடி போயிடுறான். ஆனால் அந்த ஊரை விட்டு பக்கத்து ஊருக்கோ வேறு எந்த பகுதிக்கோ போகணும்னா ஒரு மலை இருக்குது அந்த ஊரை சுற்றி. அந்த மலையை தாண்டி தான் கஷ்டப்பட்டு ஏறி பக்கத்தில் இருக்க ஊருக்கு போக முடியும், இல்லை டவுனுக்கு போக முடியும். இல்லைன்னா அந்த மலையை சுற்றிக்கிட்டு நடந்து போகணும். அப்படி சுற்றி நடந்து போகிறதுக்கு ஒரு நாளுக்கு மேலே ஆகும். எல்லாத்துக்குமே அந்த மலையை ஏறி தான் அவங்க போக வேண்டியதாக இருக்கும். ஏன், தண்ணி கூட அந்த மலையை ஏறி தான் போய் வந்து அந்த பெண்கள் எல்லாம் தண்ணி எடுத்துக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கிற தருணத்தில் இந்த ஓடி போன சின்ன பையன் 12 வயசு பையன் தசரத் மஞ்சி அங்கே பட்டணத்தில் நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். வேலை செஞ்சு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு இப்போ இளைஞனாக இந்த ஊருக்கு திரும்ப வரான். தசரத்துடைய அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த பையன் இளைஞன் தசரத்துக்கு அவனுடைய முறை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போகிறாரு. முறை பொண்ணு தேவி பார்த்தா தேவதை போல் அழகாக ரொம்ப இள வயசாக ரொம்ப நல்லா இருந்தா. தசரத்துக்கு உடனே பிடிச்சு போயிடுது. கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிடுறான். தேவிக்குமே தசரதை பார்த்த உடனே பிடிக்குது. தேவியுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த வரதட்சணையாக நீங்கள் பணமும் நகைகளும் கொடுத்து தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக முடியும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக அவர் சொல்லிடுறாரு. தசரத்கிட்ட ஏது பணம் நகை எதுவுமே கிடையாது இல்லையா. தேவியோ வீட்டை விட்டு ஓடி வந்துடுறா தசரத்தை தேடி. தசரத்து தேவியை திருமணம் செஞ்சுக்கிறான் கோயிலில் வச்சு. தன்னை நம்பி ஓடி வந்த தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கண் கலங்காமல் சந்தோஷமாக ஒரு மகாராணியை போல வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான் தசரத்து. அதுதான் அவனுடைய ஒரே குறிக்கோளாக இருக்குது. 2 பேருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தசரத்து சரியான உழைப்பாளி, கிடைக்கிற எல்லா வேலையும் செய்கிறான். தேவியுமே கணவனுக்கு உதவியாக சின்ன சின்ன பொம்மைகளை செஞ்சு அதுக்கு பெயிண்ட் அடித்து பக்கத்து ஊரில் போய் சந்தையில் விற்றுட்டு வருவா. 2 பேருமே ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக ஆசையாக அந்த இள வயசில் வாழ்க்கையை துவங்கி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு உடனே ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. எல்லா விஷயத்துக்கும் அந்த மவுண்டன் அந்த மலையை தாண்டி தான் தசரத் போக வேண்டியதாக இருக்குது. ஏன், நம்ம தேவியுமே அந்த மலையை தாண்டி மலை மேலே ஏறி போய் தான் பக்கத்து ஊருக்கு போய் தான் குடிக்க தண்ணி எடுத்துக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. தினமே கஷ்டம்தான். தேவி அப்பப்போ தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லுவா, இந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கு ஒரு விடிவு காலமே பிறக்காதா, இந்த மலையை யாராவது உடைக்க மாட்டாங்களா, இந்த மலையை குடஞ்சி இந்த கவர்மெண்ட்டு ரோடு போட மாட்டாங்களா அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லிக்கிட்டே வருவா தன்னுடைய கணவன்கிட்ட. மலையை குடஞ்சி ரோடு போடுறதாவது எங்காவது அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கிண்டல் பண்ணுவான் தசரத்து. இப்போ 2வதா தசரத்துடைய மனைவி தேவி கருவுற்று இருக்கா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இருந்தாலும் தண்ணியை மலைக்கு ஏறி போய் எடுத்துக்கிட்டு வர்றது, வீட்டு வேலைகளை பார்க்குறது, பொம்மைகள் செய்கிறது அப்படின்னு அவளுமே துருன்னு எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவள் தன்னுடைய கணவன் மீது வச்சிருக்க காதலும் அன்பும் தான் அவளை இந்த அளவுக்கு இயக்கிக்கிட்டு இருக்கு. தசரத்துமே பக்கத்து ஊருக்கு போய் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆசையாக கணவனுக்காக உணவு சமைச்சு தேவி மலை மேலே ஏறி கொண்டு போகிறா.
அப்போ அவளுக்கு 8 மாதம். ஒரே மூச்சு வாங்குது. இருந்தாலும் தன்னுடைய கணவனுடைய முகத்தை பார்க்க போகிறதும் அவனுக்கு பசியாற்றுறதுக்காக உணவு கொண்டு போகிறதும் அவளுக்கு திருப்தியான ஒரு நிகழ்வாக இருக்கிறதுனால அதை அவள் சந்தோஷமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த மலையை ஏறி போகும்போது அவளுக்கு திடீர்னு துரதிர்ஷ்டவசமாக கால் இடறி அப்படியே உருண்டு கீழே விழுந்துட்டா தேவி. தேவி விழுந்து அழுதுகிட்டு இருக்கா, வலியால் துடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா தசரத்து எல்லாரும் மதிய வேளையில் அவங்களுடைய மனைவிகள் உணவு கொண்டு வந்து கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தசரத்துக்கு மட்டும் இன்னுமே உணவு வரல, காத்துக்கிட்டு இருக்கான். மனைவி இதோ வந்துடுவா, அவள் முகத்தை பார்த்துடுவோமா, அவள் கையால் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டுடுவோமா அப்படின்னு தசரத் காத்துக்கிட்டு இருக்கும்போது உன் மனைவி மலையிலிருந்து உருண்டு விழுந்துட்டா அப்படின்னு சிலர் வந்து செய்தி சொல்லும்போது தசரத்துக்கு நெஞ்சே வெடிச்சிடுச்சு. ஓடுறான், ஓடி போய் மனைவியை தூக்குறான். தூக்கும்போது அவள் வலியால் துடிச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே இந்த ஊரில் ஹாஸ்பிட்டலே கிடையாதே. திரும்பவுமே அந்த மலை மேலே ஏறி பக்கத்து ஊருக்கு போய் தான் ஹாஸ்பிட்டலுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மனைவியை காட்டுறான். அவள் அப்படியே துடிச்சிக்கிட்டு போயிடுறா. அப்போவே அவளுக்கு பாதி உயிர் போயிடுச்சு வலியில். குழந்தைய மட்டுமே காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அழகான அன்பான மனைவி தேவியை காப்பாற்ற முடியல தசரத்தால். அதோடு அவனுக்கு பித்து பிடிச்சவனை போல இருக்கான். எதன் மீதும் நாட்டம் இல்லாமல் இருக்கான். அவனுடைய 2 குழந்தைகளையுமே அவனுடைய அப்பாவும் மற்ற சொந்தக்காரர்களும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாராவது இந்த மலையை குடஞ்சி மலைக்கு நடுவில் ரோடு போட்டுற மாட்டாங்களா? நம்முடைய கிராமத்து மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துடாதா அப்படின்னு தேவி அடிக்கடி சொல்கிறது தசரத்துடைய காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்குது. தன்னுடைய குழந்தைகளை அப்பா வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவர்கிட்ட விட்டுட்டு அந்த அரிசி மூட்டை தூக்கிற கூலி வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற பணத்தில் தன்னுடைய குழந்தைகளை வளர்க்குறதுக்கு கொடுத்துட்டு தானுமே சாப்பிட்டுக்கிட்டு தசரத் என்ன பண்ணுறான், அந்த மலையை எப்படியாவது குடஞ்சிடலாம் அப்படின்னு தாங்கிட்ட இருக்க ஒரு கடபார, சுத்தியல் போன்ற சாதாரண அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு அந்த மலையை குடையறதுக்கு ஆரம்பிக்கிறான் தசரத்து. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அவனை கிண்டல் பண்ணுறாங்க. பொண்டாட்டி செத்ததுலேருந்து தசரத்துக்கு பைத்தியம் பிடிச்சி போயிடுச்சு. ஒரு தனி மனுஷனால் ஒரு மலையை எப்படி குடஞ்சி ரோடு போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ரவுடி பசங்களும் குட்டி பசங்களும் தசரத் மேலே கல் எடுத்து வீசுகிறாங்க. பைத்தியம் பைத்தியம் அப்படின்னு கத்துறாங்க. முழு முயற்சியோடு தசரத்து மழை வெயில்னு பார்க்காம அந்த மலையை குடஞ்சிக்கிட்டே இருக்கான். வருடங்கள் ஓடுது. இப்போ கால்வாசி அளவுக்கு அந்த மலையை தசரத்து குடஞ்சிட்டாரு. அவர் இந்த செயலை செய்கிறத கேள்விப்பட்டு பக்கத்து ஊர்லேருந்து பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து பேட்டி எடுக்கிறாரு. அதுக்குமே பேட்டிக்கு கொடுக்காம தசரத்து தன்னுடைய வேலையிலேயே மும்முரமாக இருக்கிறாரு. என்னப்பா நீ மலையை குடஞ்சிட முடியுமா அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் தைரியம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் கேட்குறாரு. தசரத் சொல்கிறாரு, நான் குடஞ்சி முடிச்சிடுவேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வேலையை முடிச்சே காட்டுவேன். நீங்களே வந்து என்னை பேட்டி எடுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு தசரத் சொல்கிறாரு. இந்த செய்தியை பலருமே படிக்கிறாங்க. அப்படி இருக்கிற தருணத்தில் அதிர்ஷ்டவசமாக அந்த ஊருக்கு ஓட்டு கேட்கறதுக்காக இந்திரா காந்தி அம்மையார் வராங்க. ஓட்டு கேட்க வந்த அவங்க பிரச்சாரம் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கும்போது தசரத்து அவங்கள எப்படியோ கஷ்டப்பட்டு போய் பார்க்குறான். உடனே எல்லாரும் இவர் பேர் தசரத்து, இவர் தான் அந்த மலையை குடஞ்சி ரோடு போடணும்னு பல வருஷமாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு, இவரை பற்றி நியூஸ் பேப்பர்லலாம் வந்திருக்கு அப்படின்னு அந்த இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட எல்லாரும் எடுத்து சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், ரோடு போடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு அந்த செயலை முடிச்சு கொடுக்குறேன், உங்கள் ஊருக்கு இந்த நல்ல செயலை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு அவங்க வாக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த தருணத்தில் அந்த லேண்ட் லார்டு இருப்பான் இல்லையா, அந்த லேண்ட் லார்டுடைய பையன் இருக்கிறான். அந்த பையன் என்ன பண்ணுறான், தசரத்கிட்ட வந்து நல்லபடியாக பேசுகிறான். உங்களுக்கு ரோடு போட்டு தர்றதுக்கு பணம் தர்றதா இந்திரா காந்தி அம்மா சொல்லிட்டு போனாங்க இல்லையா, நான் உனக்கு உதவி செய்கிறேன், அந்த ஆஃபீஸர்ஸை, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை போய் பார்க்குறதுக்கு நான் உதவி செய்கிறேன், நீ என் கூட வா அப்படின்னு தசரத்தை அழைச்சிக்கிட்டு போய் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்து கையெழுத்து போட வைக்கிறான். தசரத்து காத்துக்கிட்டு இருந்தது தான் மிச்சம், பணம் வந்த பாடா இல்லை.
அந்த பணத்தை அந்த லேண்ட்லார்டுடைய மகனும் அந்த ஊர் ஆஃபீஸர்ஸும் சில போலீஸ்காரர்களும் கையாடல் பண்ணிட்டாங்க. தசரதோ மிகவுமே மன வருத்தத்தோடு இருக்காரு. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தனி மனிதனா அந்த மலையை குடஞ்சி பாதையை உருவாக்கினாலும் அந்த பாதையானது கரடு முரடாக இருக்குது. சரி சமனான சாலையாக இல்லாததுனால அதன் வழியாக வண்டிகள் போக முடியாமல் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த லேண்ட்லார்டுடைய மகன் இருக்கான் இல்லையா, அவன் கையாடல் பண்ணது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில வக்கீல்களையும் போலீஸாரையும் அழைச்சிக்கிட்டு வந்து தசரத் இப்படி இயற்கை ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியான மலையை குடஞ்சி இந்த பாதையை உருவாக்குனது எவ்வளோ பெரிய அஃபென்ஸு, அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு தசரத்தை ஜெயிலில் போட வச்சிட்றான். தசரத்தை அந்த பாதையை உருவாக்கின காரணத்துக்காகவே ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஆனால் ஊர் மக்கள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு தசரத்தை விடுதலை செய்யணும், அவரை விடுதலை செய்யாக்காட்டி இந்த போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது அப்படின்னு மக்கள் அங்கே கொந்தளிக்க ஆரம்பித்த உடனே வேறு வழி இல்லாமல் அந்த போலீஸார் தசரத்தை விடுதலை செஞ்சிடுறாங்க. தசரத்து அந்த ரோடு உருவாகிறத பார்க்காமலேயே மிகவுமே வருத்தத்தோடு இறந்தும் போயிடுறாரு. அவர் இறந்து 4 வருஷங்கள் கழித்து தான் தார் ரோடு உருவாகியிருக்கு. அதன் பிறகு அந்த ரோடு வழியாக வண்டி, ஆம்புலன்ஸு எல்லாமே இப்போ போக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஊர் மக்கள் தசரத்தை கடவுளாக இன்னமுமே கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நன்றி.